கருண் நாயருக்கு பதில் அணிக்குள் வரும் முக்கிய வீரர். இங்கிலாந்து வெல்வது சிரமம். இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிக்கு இடையேயான ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபி தொடரின் 4வது போட்டி மான்செஸ்டரில் உள்ள ஓல்டு டிராஃபோர்டு மைதானத்தில் வரும் ஜூலை 23 முதல் 27 வரை நடைபெறவுள்ளது. லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்து முடிந்த 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 22 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இதனால் இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்று முன்னிலை பெற்றுள்ளது. இந்த நிலையில் இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் கேப்டன் சுப்மன் கில் அணியில் சில முக்கிய மாற்றங்களை செய்ய உள்ளார். கருண் நாயர் தொடர்ந்து சொதப்பி வருவதால் அவர் அணியிலிருந்து நீக்கப்படலாம். மேலும் குல்தீப் யாதவ் அணியில் சேர்க்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கருண் நாயர் 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் டெஸ்ட் அணியில் இடம்பெற்றார். சமீபத்தில் ரஞ்சி டிராபியில் 863 ரன்கள் அடித்தும் ஐபிஎல்லில் சிறப்பாக விளையாடி மீண்டும் அணியில் இடம் பிடித்தார். ஆனால் இங்கிலாந்து தொடரில் 3 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 6 இன்னிங்ஸ்களில் 137 ரன்கள் மட்டுமே எடுத்து ஏமாற்றம் அடித்துள்ளார். லார்ட்ஸ் டெஸ்டில் முதல் இன்னிங்ஸில் 40 ரன்களும் 2வது இன்னிங்ஸில் 14 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தார். முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் மைக்கேல் வான் இந்திய லார்ட்ஸில் தோற்றால் கருண் நாயரின் இடம் பறிபோகும் என்று முன்பே எச்சரித்தார். 4வது போட்டியில் அவர் நீக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓல்டு டிராஃபோர்டு மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் குல்தீப் யாதவ் அணியில் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடது கை மணிக்கட்டு சுழற்பந்து வீச்சாளராக குல்தீப் அணிக்கு பலம் சேர்ப்பார். வாஷிங்டன் சுந்தர் லார்ட்ஸில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி சிறப்பாக பந்து வீசியிருந்தார். அவருடன் இணைந்து குல்தீப் யாதவ் பந்து வீசினால் இங்கிலாந்து அணிக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். மேலும் ஜஸ்பிரீத் பும்ரா 4வது டெஸ்டில் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் லார்ட்ஸில் காயம் காரணமாக ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பிங்கில் செய்யவில்லை. அவருக்கு அடுத்த 10 நாள் காயம் சரியாகவில்லை எனில் துருவ் ஜுரால் விக்கெட் கீப்பராக இடம்பெறலாம். இந்திய இங்கிலாந்து அணிகள் மோதும் 4வது டெஸ்ட் போட்டி இந்த தொடரை சமன் செய்ய இந்தியாவுக்கு முக்கியமான போட்டியாகும். கருண் நாயரின் நீக்கம் குல்தீப் யாதவின் சாத்தியமான வருகை இந்திய அணியின் உத்தியை மாற்றலாம். சுப்மன் கில் தலைமையில் இந்திய அணி மான்செஸ்டரில் வெற்றி பெற அதிக முயற்சி செய்யும்.